ரகசிய ஒற்ற நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியை பலப்படுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பல முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஒரு பிரபல நடிகர் நாம் தமிழர் கட்சியில் இணையறதுக்கான வாய்ப்பும் ஏற்பட்டிருக்கு. இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம். அங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல நாம் தமிழர் கட்சியின் தமிழ் தேசிய கருத்தியல் அப்படிங்கிறது தேர்தல் அரசியல்ல என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட்டை கொடுத்திருக்கு அப்படிங்கறத பாக்குறத தாண்டி தமிழர்களுக்கும் தமிழ்நாட்டின் நலனுக்கும் அந்த கருத்தியல் எந்த அளவு தேவையாக இருக்கிறது, எதிர்காலத்தில் தமிழர்கள் சந்திக்க போகிற பல பிரச்சனைகளுக்கு தீர்வாக தமிழ் தேசிய கருத்தியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம ஆய்வு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக அரசியல் தெளிவுள்ளவர்கள் தமிழ் தேசிய கருத்தியலை தான் தேர்ந்தெடுப்பாங்க. அப்படிப்பட்ட தமிழ் தேசிய கருத்தியலின் ஒரே முகமாக இருக்கக்கூடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. அப்படிப்பட்ட நாம் தமிழர் கட்சி கடந்த தேர்தல்ல ஒரு சரிவை சந்தித்திருந்தாலும் அதன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் ரொம்ப கான்பிடென்டா வரக்கூடிய இடைத்தேர்தல்ல நம்ம ஜெயிச்சு இழந்த ஃபார்மை மீட்டலாம் அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாரு. அதன் காரணமாகவே கட்சிக்குள்ள பல்வேறு மாற்றங்களை செய்துவிட்டு வரும் அவர் கட்சியின் வெளியில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு சிலரையும் கட்சியின் முகமாக மாற்றுவதற்கான வேலையில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சி அப்படின்னா சீமான், சாட்டை துரைமுருகன், நத்தம் சிவசங்கரன் அப்படின்ட்டு ஒரு சிலரை தான் அடையாளம் காட்ட முடியும். ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இன்னும் பரவலாக மீடியாக்கள் மற்றும் திரைப்படங்களில் நன்கு அறிமுகமான பலர் உள்ள வந்தா அது நிச்சயமாக இன்னும் ஒரு பெரிய ரீச்சை கொடுக்கும். முக்கியமா முதல்வர் விஜய் அவர்கள் ஒரு மீடியா பர்சனாலிட்டியாக திரைப்பிரபலமாக ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடைந்திருக்கக்கூடிய சூழல்ல அந்த மாதிரியான ஆளுமைகள் நாம் தமிழர் கட்சிக்குள்ளும் இருந்து தமிழ் தேசிய கருத்தியலை இன்னும் வீரியமாக பேசும் பொழுது அது நிச்சயமாக பரவலாக மக்களிடம் போய் சேரும் அப்படிங்கிறது அரசியல் ஆய்வாளர்களுடைய கூற்றுமா இருக்கு. சோ இப்படிப்பட்ட சூழல்ல சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அடுத்தடுத்து பல படங்கள்ல கமிட் ஆகிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல முக்கியமான ஒரு திரைப்பிரபலத்தை, அதுவும் தென்னிந்திய அளவுல பாப்புலரான ஒரு திரைப்பிரபலத்தை நாம் தமிழர் கட்சிக்குள் கொண்டு வரக்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருப்பதாக சொல்லப்படுது. அவர் முதலில் கொஞ்சம் தயங்கினாலும் இந்த கருத்தியல் அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கக்கூடிய நபர் அப்படிங்கறதுனால நிச்சயமாக நம்ம இணைந்து பணியாற்றலாம் அப்படின்ட்டு சீமானுக்கு அவர் கிரீன் சிக்னலும் கொடுத்ததாக சொல்லப்படுது. சோ இனி வரக்கூடிய நாட்கள்ல முக்கியமா நடக்கக்கூடிய இடைத்தேர்தல்ல சீமானுக்காக அவர் பரப்புரை செய்யறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அதன் தொடர்ச்சியாக சீமான் அவர்கள் சட்டமன்றத்திற்குள் போகும் பொழுது அவர் கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வார் அப்படிங்கிற தகவல்களும் வருது. என்னதான் தமிழ் தேசிய கருத்தியலுக்கு முகமாக பெரிய ஆளுமைகள் நாம் தமிழ் கட்சியில் இருந்தாலும் திரைத்துறை சார்ந்து இயங்குபவர்கள் வந்தா அது நிச்சயமாக அடுத்த லெவலுக்கு அதை கொண்டு போகும் அப்படிங்கிறது தான் சீமான் அவர்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு. நன்றி, வணக்கம்.